வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லாம் சிறப்பா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பதிவில் வந்து பாத்தீங்கன்னா ஷத் கர்மா அப்படின்னு யோகால வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் டெக்னிக் இருக்கு. ஸோ அதுக்கான கிளாஸ் வந்து நான் போயிட்டு இருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஷத் கர்மா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஷத் அப்படின்னா 6, கர்மா அப்படின்னா ப்ராசஸர்ஸ் ஆர் டெக்னிக்ஸ். ஸோ 6 வகையான பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் ஏன்ஷியன்ட் யோகால சொன்னது தான் வந்து இந்த சத்கர்மா அப்படின்னு சொல்றது. இனிஷியலா அஷ்டாங்க யோகத்துல வந்து பதஞ்சலி மகரிஷி இதை சொல்லல. அதுக்கப்புறமேட்டு வந்த நூல்களான ஹதயோக பிரதிபிகா, கேரண்ட சம்ஹிதா இதுல வந்து பாத்தீங்கன்னா சத்கர்மாவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ பாடியை வந்து பியூரிஃபை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி மற்ற ஆசனா, பிராணாயாமா, தியான, தாரணை இது எல்லாத்துக்குமே வந்து தயார் பண்றதுக்கான ஒரு முறையாக தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இது என்னென்ன 6 டெக்னிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌத்தி, பஸ்தி, நேத்தி, திராட்டக், நௌலி, கபாலபதி இதுதாங்க 6 டெக்னிக்ஸ். தௌத்தி அப்படின்னு சிம்பிளா என்னன்னு புரிஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் ஜிஐ சிஸ்டம்கான கிளென்சிங். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணி அப்பர் ஜிஐ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பைல் அண்ட் ஃபிலிம், அதாவது பித்தத்தையும் கபத்தையும் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றேன். இதுல வந்து இன்னும் தௌத்தியில வந்து பாத்தீங்கன்னா 13 வகையான தௌத்தி இருக்கு. அதுல வந்து வாயிலிருந்து ஆரம்பிச்சு ஆனஸ் வலி வரைக்கும் கிளீன் ஆகக்கூடிய டெக்னிக்ஸ் முதல் கொண்டு இருக்கு. பட் சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். பஸ்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனிமா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். லோயர் ஜிஐ சிஸ்டத்துக்கு கிளியர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்து பாத்தீங்கன்னா பஸ்தி. அதுக்கப்புறம் நேத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நேசல் பேசேஜஸை கிளியர் பண்றதுக்கான டெக்னிக். இது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வாட்டர் வச்சும் பண்ணலாம், அதுக்கப்புறம் த்ரெட் வச்சும் வந்து பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது 4வது இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கபாலபதிங்கிறது தான் மூச்சை வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா விடுறது. அதுவும் வந்து நேசல் பேசேஜஸ் கிளியர் பண்ணும், ஃப்ரான்டல் லோபை ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. திராடக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிந்து திராடக்கு, ஜோதி திராடக்குன்னு இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புள்ளி நோக்கல், அதுக்கு நம்ம சொல்ற தீப பயிற்சி இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம். ஸோ இது எல்லாமே திராடக். அதுதான் வந்து ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, ஐஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவுலி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பாபா ராம்தேவ் அவர்கள் பண்றது நீங்க பார்த்துருப்பீங்க. வயிற்றை வந்து ஃபுல்லா உள்ள கண்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ரெக்டஸ் ஷீட், அந்த மேஜர் மசில்ஸை மட்டும் வெளியில எடுத்து ஃபுல்லா வயிற்றுல அப்படி சுத்துறதா வந்து பாத்தீங்கன்னா நவுலி. இதுதான் வந்து 6 வகையான கிளீன்சிங் டெக்னிக்ஸ். இந்த கிளீன்சிங் டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இந்த மாடர்ன் டே யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டோப்பமைன் டீடாக்ஸ், லங் டீடாக்ஸ், பிரெயின் டீடாக்ஸ் எத்தனை வகையான டீடாக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பல வகையான டீடாக்சிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் எல்லா சிஸ்டத்துலையும் இருந்திருக்கு. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதாலையும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகர்மா அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சகர்மாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வாமனா, அதுவும் வந்து வாமிட் பண்றது அப்பர் ஜிஐ சிஸ்டம் கிளென்சிங். விரேச்சனா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் லோயர் ஜிஐக்கு தெரபியூட்டிக் பிரிகேஷன். அதுக்கப்புறம் இவங்களும் வந்து 2 டைப் ஆஃப் பஸ்தி சொல்றாங்க, எனிமா. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பிளட் லெட்டிங்கோட உங்களுக்கு இது முடியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பூர்வ கர்மா, பிரதான் கர்மா, பஷ்சித்த கர்மா அப்படின்றது. பூர்வ கர்மா அப்படிங்கிற ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ், இதுதான் வந்து பிரதான கர்மா. இந்த 5 இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிப்பரேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் பூர்வ கர்மா. இதுக்கப்புறம் வரக்கூடிய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அந்த பியூரிஃபை ஆன பாடியை அதை பெர்ஃபெக்டா வச்சுக்கிறதுக்காக, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட். பூர்வ கர்மால பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கான உங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கறது, தீபனா, பாச்சனா, அதுக்கப்புறம் வேதனா, அதுக்கப்புறமேட்டு ஸ்னேகனா, அதாவது உங்களுக்கு ஆயில் மசாஜ், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டே சானாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வெட் மூலியமாக தான் அந்த இது பண்ணுறதுக்கான இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல வகையான டெக்னிக் இப்போ இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி நிறையா டெக்னிக்ஸ் சயின்டிஃபிக்காகவும் அவைலபிளாக இருக்குது இண்டிவிஜுவலாக. இது இந்த மாதிரி இப்போ இந்த ஓல்டு டே ட்ரெடிஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனாக பல வகையான விஷயங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அலோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெடிசன்ஸ் டுவர்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மெடிசன் வந்து நல்லா எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. நம்ம ஜஸ்ட் இந்த மெடிசன்ஸ்னால பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியாது, அவங்க மொத்த லைஃப் ஸ்டைலுமே வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால மட்டும்தான் ஒருத்தவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்கான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்டுக்கு வந்து நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அதர் கன்வென்ஷனல் மெடிசின்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் எழுதிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, அலோபதி, சவ்வாரிப்பா, யோகா, ஹிப்னோதெரப்பி, ரேக்கி, அக்குபங்க்சர், ஆஸ்டியோபதி, கைரோபதி, மேனுவல் தெரப்பிஸ், அரோமோதெரப்பி, இந்த மாதிரி பல வகையான தெரப்பிஸோட ஹிஸ்ட்ரி, பிரின்சிபல்ஸ், டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பியூட்டிக் மெத்தட்ஸ் கம்பைல் பண்ணி எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா எல்லா சிஸ்டத்தையும் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு போகும்போது தான் ஒரு நம்ம பர்ஃபெக்ட் ஹெல்த்தை கொண்டாட முடியும் அப்படிங்கிறதா. ஸோ அகைன் கம்மிங் பேக் டு த டாபிக். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி
எம்ஏ இன் யோகாவும் பண்ணியிருக்கேன், பிஜி டிப்ளமோ இன் யோகாவும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இது சத்கர்மா டெக்னிக்ஸை இன்னும் நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போயிருந்தேன். ஸோ இது எங்கே கற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொராஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா டெல்லியில் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யோகாக்கான நேஷனல் இன்ஸ்டியூட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்கர்மா கோர்சஸ் வந்து ஓவர் தி பீரியட் ஆஃப் 4 வீக்ஸில் 8 கிளாஸஸ், அதாவது சாட்டர்டே சண்டே 7 AM to 10 AM அந்த அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க. யார் வேணா இதை ஜாயின் பண்ணிக்கலாங்க. இது இந்த அதை கற்றுக்கிறதுக்காக தான் நான் வந்து இது மெயினாக போனேன். ஸோ நான் ஏன் இதை வந்து மெயினாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, என்னோட ப்ராக்டிஸுங்கிறத விட ஸோ ஆல்ரெடி இந்த இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிற வந்த மாதிரி ஸோ இப்போ ஆயுர்வேதால இந்த பஞ்சகர்மால பிளட் லிட்டிங்லாம் இருக்கு. அதாவது உங்களுக்கு பிளட் வந்து இம்ப்யூர் ஆனது அதை வந்து வெளியில விட்டு நம்ம அந்த இம்ப்யூரான பிளட்டை எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன், ஸோ மாடர்ன் சயின்ஸ், கன்வென்ஷனல் மெடிசன் ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எடுத்து கரெக்டான டீடாக்சிஃபிகேஷன் டெக்னிக், இந்த பாடியை வந்து உங்களுக்கு நல்ல வகையில் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கான டெக்னிக் ஒரு சிஸ்டம் வந்து கொண்டாடணும், ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்டாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நானே அதை பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அதை வந்து கரெக்டாக வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அப்படி ஒரு புக் எழுதணுங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை மெயினாக கற்றுக்கிறதுக்காக போனேன். ஸோ அதில் வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து தௌத்தி, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வாமிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுங்க. நான் ஒரு அனஸ்தட்டிஸ்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எல்லா பேஷண்ட்டும் வந்து நம்ம மினிமம் ஒரு 8 hours ஃபாஸ்டிங் வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா 8 hours ஃபாஸ்டிங் வச்சிருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து கம்ப்ளீட்டாக எம்டி ஆயிரும். வயிறு வந்து ஃபுல்லாக அப்படியே க்ளீனாக மாறிடும் சாலிட் ஃபுட்ஸ்க்கு வந்து. இதுவே வந்து நீங்கள் லிக்விட் ஏதோ குடிச்சிங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காலி ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன நினைச்சேன், வயிறை வந்து காலி பண்ணுறதுக்கு வாமிட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதை வந்து அப்படியே விட்டால் அது பாட்டுக்கு அப்பர் ஜெய் சிஸ்டம் க்ளீன் ஆகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். இந்த மாதிரி பல வகை விஷயங்களும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி அப்படிங்கிறது வந்து நேசல் பேசேஜஸை க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியை ஒரு நோஸில் விட்டு இன்னொரு நோஸ் வழியாக வெளியில் எடுக்கிறது தாங்க. ஸோ இதில் வந்து இந்த சத்கர்மா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கு, அதாவது லாஸ்ட் சாட்டர்டே, இது வந்து 3rd வீக் ஆஃப் கிளாஸஸ் போயிட்டுருக்கேன். லாஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சுங்க. ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா சளி அந்த மாதிரி இதனால தான் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நான் யோகா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எல்லாமே பண்ணணும், அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும், அதில் இது பண்ணாங்க. சரி வாமிட்டிங் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நேத்தியும் பண்ணியாச்சு. நேத்தி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேசல் பேசேஜஸ் உங்களுக்கு எந்த மியூக்கஸ் இருந்தாலும் வந்து கிளியராக இருக்கும். எனக்கு வந்து அந்த மியூக்கஸ்னால தான் வந்து யூஆர்ஏ அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டே ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. ஓகே முடிஞ்சது. ஸோ ஏன் வந்து மெயினானு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து கண்டினியூஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, பயங்கர டஸ்ட் அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் என்னோட ஹவுஸ் ஓனர் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் கட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதோட டஸ்ட்டும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால ப்ராபப்ளி இருக்கான். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே திரும்ப மறுபடியும் ஃபீவர் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூட்டம் வந்து, அதாவது சளி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறிடுச்சு. சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எய்ம்ஸில் இருக்காங்களா, ஸோ அவங்க கிட்ட வந்து கேட்டேன், பல்மனாலஜிஸ்ட்டை கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது, இது வந்து ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடணும், பெட்டர் டு டேக் அப்படின்னாங்க. ஸோ ப்ராபப்ளாக வைரல் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும், அசித்ரோமைசின் 5 நாள் கேட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறேன். ஒரு சைடு நோஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல, இன்னொரு சைடு நோஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோயிஷ் ஸ்பூட்டமாக தான் வருது. ஒரு சைடு தான் வருது, இன்னொரு சைடு வரல. அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணேன், உடனே இஎன்டி டாக்டரில் இருக்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணேன், இந்த மாதிரி வருது, ஸோ இது ஒரு சைடு தான் வருது, ஸோ இது சைனஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, நான் இப்போ ஆல்ரெடி இந்த டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு சைடு வந்து சைனஸ் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும், அதுக்கு இன்னொரு ஆன்டிபயோட்டிக் எடு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அது ஃப்ரைடே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறம் நானும் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்ததுனால அதுக்கப்புறம் வாங்கலாம். அடுத்த நாள் காலையில் தான் உங்களுக்கு திரும்ப சாட்டர்டே திரும்ப கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. 7 o'clock திரும்ப போயிட்டு ஃபுல்லாக அந்த நேத்தியெல்லாம் பண்ணும்போது ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரிலீஃப் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோயிஸ் போட்டோமோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி 4 நாள் ஆன்டிபயோட்டிக் அடிச்சு கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப இஎன்டி டாக்டரோட கன்சல்ட் பண்ணேன், எடுக்கணுமா திரும்ப அப்படின்னு கேட்டேன். ஏதோ பெயின்லாம் இருக்கா, இப்போ யூஸ்வலாக சைனசைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா உங்களுக்கு பெயின் இருக்கும். எங்கே சைனசைட்டிஸ் இருந்தாலும் யூஸ்வலாக உங்களுக்கு நல்லா வந்து பெயின் இருக்கும். ஆனால் பெயின்லாம் எதுவும் இல்லாமல் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரியாயிடுச்சுன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு டஸ்ட் அலர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக அப்படின்னா வீட்டில் வந்து எண்ணெயில் சப்போஸ் இப்போ ஏதாவது போடுறாங்க, சமையல் கட்டில் போடுறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஹாலில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த லைட்டான புகையே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான இருமல், தும்மல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து ஈவன் நம்ம இப்போ வீடு வந்து ஏதாவது துடைக்கிறோம், அந்த டஸ்ட் வரதுனால அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சின்ன வயசுலேருந்து அது இருக்கும். ஸோ
சூத்திர நேத்தி அது நேத்தின்னு சொல்றது இந்த நேசல் கிளீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வச்சு கிளீன் பண்றது, அது எல்லாருமே பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சூத்திர நேத்தி, சூத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரெட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு த்ரெட், இந்த த்ரெட்டை வந்து நோஸ் ஒரு வழியா விட்டுட்டு அதை வாய் வழியா வெளியில வந்து எடுக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த த்ரெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்னாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ரெட் ரப்பரில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு பயோகம்பேட்டபிள் மெட்டீரியல் தான், பட் ஆனால் இந்த ரப்பரில் கொண்டு வந்துட்டாங்க. எங்களோட யோகா மாஸ்டர் வந்து கிளியராக சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ரப்பர் இதை வந்து நீங்கள் மறந்துடுங்க, இது யூஸே பண்ணக்கூடாது, இது சூத்திர நேர்த்தியை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பயங்கர சென்சிட்டிவிட்டி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் லாஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறம் நேற்று சாட்டர்டே டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சூத்திரத்தை வந்து இப்படி லைட்டாக நோஸ்குள்ளே கொண்டு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தும்மல் வந்து வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து 3 நாள் ஆச்சு, அவங்களும் வந்து தும்மல் வந்து அதெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, யார் உங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுங்கன்னா அவங்களே வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணி விட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தும்மி அதுக்கப்புறம் சரி போதும் அப்படி விட்டுட்டாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து தும்மல் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட அது உள்ள போகவே அளவே பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவாக இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், மேம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு மெடிக்கல் வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம், ரயில் ஸ்டியூப் போடுறது. ரயில் ஸ்டியூப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டியூப், அது வந்து இந்த மூக்கு வழியாக போட்டோம்னா வயிறு வரைக்கும் போகுங்க. யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இந்த பாய்சன் குடிச்சுருந்தாங்க, அதை கிளியர் பண்ணுவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை சாப்பாடு முடியல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதுக்காக ஃபீடிங்காக போடுறது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்த ரயில் ஸ்டியூப் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம லிக்னோகேன் ஜெல்லின்னு ஒரு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனஸ்தெட்டிக் ஜெல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேசல் பேஸ் எந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கனாலும், அது யூரினரி கத்தரைசேஷனுக்கும் சரி, பரெக்டமல் எக்ஸாமினேஷனுக்கும் சரி, ரயில் ஸ்டியூப் போடுறதுக்கு, எல்லா விஷயத்துல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதை நம் பண்ணணும், ஸ்மூத்தான பேசேஜுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜெல்லி இருக்கு மேம், இதை எடுத்துட்டு வந்தோம்னா நான் இப்படிங்கிறதுக்குள்ள இப்படி தான் நாங்கள் பேஷண்ட்டுக்குலாம் போனோம், இது யூஸ் பண்ணி நான் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க ஜெல்லியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துட்டு வாங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த லிக்னோகேன் ஜெல்லி எடுத்துட்டு வந்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி போட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்கிட்ட இருந்த த்ரெட், நான் வாங்கியிருந்த த்ரெட் வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அண்ட் தி டாப் மோஸ்ட் யோகா ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட பேரை வந்து நான் சொல்ல விரும்பலைங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிக்னோகின் ஜெல்லி போடுறதுனால உங்களோட நேசல் பேசேஜ் ஃபுல்லாக வந்து நம்ம ஆகிடும், அந்த சொரணி இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தும்மெல்லாம் வராது. ஸோ இது வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். போட்டுவே வந்து பார்த்தீங்கன்னா அது வாய் வழியாக வரவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா இது வந்து இவ்வளோ மட்ட குவாலிட்டியாக இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக ஃபோல்ட் ஆயிடுச்சு. இது வந்து சூத்திரம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஹாஃப் இருக்குங்க. ஸோ ஒரு ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது வேக்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இது வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இன்னொரு ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸ்டிஃபாக இருக்கிற பார்ட் வந்து நீங்கள் நோஸ் வழியாக போட்டிங்க அப்படின்னா அது ஸ்டிஃபாக போயிட்டு வாய் வழியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரிப்ஸ் வச்சுருந்தேன். அவர் எனக்கு இந்த சூத்திரத்தை கொடுத்தாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நல்லா திக்காக இருக்குது, ப்ளஸ் இது கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்குது அந்த இதை விட. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து திரும்ப லிக்னோகேன் ஜெல்லி போட்டு வாய் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே 2 சைடும் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சரி ஓகே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட் ஆஃப் நாஸ்டில் நான் உங்களுக்கு சொன்னதுங்க, எங்களுக்கு இனிஷியலாக ஒரு சைடு தான் வந்து எல்லோயிஷ் கூட்டமாக வந்துச்சுருவேன். இன்னொரு சைட் ஆஃப் நாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அங்கேருந்து ஃபுல்லாக எல்லோயிஷ் கூட்டமாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைனசைட்டிஸ்லாம் கிளியர் ஆகும், அதுக்கான இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் வந்து ரிலீவ் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆக்டிவான சைனசைட்டிஸ் இருக்கும்போது அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஜலாக இருக்கும், இந்த மாதிரி ஃபாரின் மெட்டீரியல்லாம் போகும்போது டேமேஜ் ஆகும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ அது வந்து நானும் வந்து அதெல்லாம் பெருசாக நம்பலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஐயோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்கிறத ஒரு வந்து நம்ம நம்பாத ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ எது நான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஸோ இதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்படிரா இத்தனை நாளாக வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம், அதில் வராது எப்படி இதில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம இதுக்கு ப்ராப்பரான சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்டடிஸ் வந்து பண்ணி இதோட எவிடன்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும் யாருக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இது ஒரு அன்அக்செப்டபிள் டெக்னிக்ஸாக தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்னிக்ஸ் இருக்கு, ஷீத் கரம் யூத் கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் வழியே தண்ணி குடிச்சும் நோஸ் வழியே வெளியில் எடுக்கிறது, நோஸ் வழியே தண்ணி குடிச்சு அது வாய் வழியே வெளியில் எடுக்கிறது. ஸோ இந்த 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 த்ரெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போடுற சூத்திரத்தில் வந்து நான் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறது இருந்துச்சு. பட் ஆனால் இது கம்ப்ளீட்டாக அகைன்ஸ்டாக தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா நோஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ரஃபான ஸ்ட்ரக்சர் போகும்போது யாருக்கு வேணால் ப்ளீடிங் ஆகலாம். ஸோ நோஸில் வந்து பாக்டீரியா டிஃப்ரெண்ட், வாயில் வந்து பாக்டீரியா டிஃப்ரெண்ட், நோஸில் இருக்க பாக்டீரியா வாயில் எடுக்க வரும்போது தேவையில்லாத ஒரு டேமேஜ், இந்த மாதிரி பல வகையான ஒரு டேமேஜ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அப்போசிங்காக இருந்தேன். பட் ஆனால்
எனக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் சரி இதுல கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இது எல்லாருக்குமே வந்து நம்ம இன் ஜென்ரலா வந்து அப்ளை பண்ண முடியாது. யாருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வகையான ஸ்டடீஸ் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. இதாவது ஃபாரின்ல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு இவ்வளோ ஃபண்டிங் பண்ணி இவ்வளோ ரிசர்ச் பண்றாங்க. பட் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகாலையும் வந்து பாத்தீங்கன்னா அதான் கேட்டேன், ஏன் இங்கெல்லாம் வந்து நம்ம வார்ட்ஸ்லாம் வச்சு பேஷண்ட்லாம் நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலாக அங்கே இருந்துச்சு. இப்போ இது வந்து ஃபுல்லாக டீச்சிங் இன்ஸ்டியூட்டாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ்ல ரிசர்ச் வந்து ஸ்ட்ராங்கான சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்டடீஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும். மாடர்ன் அலோபதி இன்ஸ்டியூட் எய்ம்ஸ் மாதிரி இன்ஸ்டியூட்ஸோட கொலாபரேட் பண்ணி இந்த இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ல வந்து நல்லா வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி எது எதுக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல மெயினா சொல்லணும்னு விஷயம் நினைக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ உடனே இது சூத்திர நேரத்தில் எஃபெக்ட் வச்சு இது ஒரு சூப்பரான டெக்னிக்கா அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா நான் அதையும் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது 100% பண்றவங்க எல்லாருக்குமே வந்து சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது தடவை சத்கர்மா கிளாஸ் திரும்ப அட்டன் பண்றான், ஏன்னா பண்றான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனே வந்து பண்ணி பாத்தீங்கன்னா அவனுக்கு டான்சில் வந்து ஃபுல்லா என்லார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒண்ணு. இது பண்றவங்க எல்லாருக்குமே 100% சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இப்படி ஃபர்ஸ்ட் நோஸ்ல இருந்து வாயில போடுறவங்க கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து சோர் த்ரோட் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூஸ் இல்லைங்களா. ஸோ அதில் போட்டு நீங்க எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த மினிமல் டேமேஜ் ஆனதுல அந்த சாஃப்ட் டிஷ்யூட இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் பண்ண எல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கு இது பெனிஃபிஷியல் ஆனது, யாருக்கு வந்து இது சைட் எஃபெக்ட் வரும், யார் அவாய்ட் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம இதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் ரிசர்ச் இது எல்லாமே தேவை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ். இப்போ என்ன மாதிரி பர்சனுக்கு இது எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கு. ஏன் அப்படின்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன நார்மலா மற்றவங்களுக்கு வந்து அலர்ஜியா இல்லாத கூடிய ஒரு, அதாவது நோஸ்ல இருந்து உடனே தண்ணி வர்றது சளி வர்றது அந்த மாதிரி இல்லாத ரொம்ப எக்ஸசிவா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் கிரானிக் ரைனைட்டிஸ் நம்ம சொல்றோம். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலோபதியில என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஆன்டி ஹிஸ்டமினிக் ட்ரக்ஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது உங்களோட ஹிஸ்டமின் செக்ரீஷனை குறைச்சிடும். அதாவது உங்களோட காரணத்தை வந்து குறைக்காது, பட் அது சிம்டம் வர்றதுக்கான மெக்கானிசம் என்ன ஆகுதோ அதை வந்து பிளாக் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு சரியாகல அதுக்கடுத்த லெவல் அப்படின்னு ட்ரக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் ஸ்டீராய்ட்ஸ் ட்ரக்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களோட அல்டிமேட்டா காரணத்தை வந்து எதுவுமே ட்ரீட் பண்ணல, அதுக்கான சிம்டம்ஸ் வந்து எப்படி ஃபுல்லா ப்ரெஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான இப்ப ஸ்டீராய்ட்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா அதை விட உங்களுக்கு இவ்வளோ தொல்லை வந்து அந்த டிசீஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ கால்குலேட் பண்ணி தான் அலோபதி ட்ரக்ஸ் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க எல்லாத்துக்குமே ஒரு மினிமலான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம இதை வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரேட் ஆஃப் பண்றதா சிம்பிளான கான்செப்ட். அதாவது தலைவலி போய் திருகுவலி வந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தை ட்ரேட் ஆஃப் பண்றது தான் இதோட சிம்பிளான கான்செப்ட். ஸோ அதுல வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ல நான் அப்ப யோசிச்சு பார்த்தேன் இதுல வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டீசென்சிடைசேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. அது அந்த அளவுக்கு இது இல்ல, ரொம்ப ஒரு தியரிட்டிக்கலா வந்து அது சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துல அலர்ஜி ஆகுதுன்னா அந்த மாதிரி நீங்க சின்னதா ஒரு விஷயத்துல வந்து கிரானிக்கா வந்து அந்த அலர்ஜியை கண்ட்ரோல்டு வேல வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அலர்ஜில இருந்து நேச்சுரலாவே பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி உங்களுக்கு அந்த சின்ன அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சின்ன விஷயத்துக்கு அலர்ஜி ஆகிறது வந்து ஆகாது அப்படிங்கிறது அதோட கான்செப்ட். சரிங்களா, இது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா அதோட காசே வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு இந்த சூத்திர நீதிக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சயின்டிபிக் வேலை நம்ம பார்க்கலாம். அது ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் காசு வந்து ட்ரீட் பண்றதுக்காக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினேஷன். உங்களுக்கு வந்து ஒரு பாக்டீரியா போக்குறதுனால ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த பாக்டீரியாவை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல்டான வேலை எப்படி டெட் வகையில வந்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து இம்யூனிட்டி நேச்சுரலாவே வரதுக்கான விஷயம் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு ஒரு ரூட் காசே வந்து ட்ரீட் பண்ணி நமக்கு ஒரு நேச்சுரலான ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பெயின், இப்போ முதுகுல வந்து ஒரு வலி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ப்ரொலாப்ஸ்னால வலி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பெயின் வந்து ஏன் வருது அப்படின்னு பெயினுக்காக நீங்க ஒரு மெடிசன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து கியூர் ஆயிடும். பட் ஆனால் அதுக்கான காரணம் கியூர் ஆகாது. அதுக்கான காரணம் வந்து எப்படி இருக்கும், டயட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எக்ஸசைஸ் இதனால பண்றதுனால தான் சரியாகும். ஸோ அலோபதி மெடிசன் வேலை செய்யறதுல அலோபதி மெடிசன் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்றதை விட அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோம், சைமல்டேனியஸா நம்ம லைஃப்ல எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 ஒரு அவசியமான விஷயம். இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் அலோபதி மெடிசன்ஸ், பிகாஸ் மாடர்ன் மெடிசன்ஸ் இப்போ இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
ஹெல்த் வந்து நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. இப்போ வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து நம்ம சுகர் மாத்திரை கொடுக்கோம் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ட்ரீட் த ரூட் காஸ். பட் உங்களோட சுகரை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், உங்களோட அடிக்டிவ் ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணாத வரைக்கும் அது கியூர் ஆகாது. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் அலோபதிக் மெடிசன், நம்ம லைஃப்பை நம்ம எப்படி எம்பவர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதனால தான் இனி வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மெடிசனுக்கான சீரியஸ் தொடங்கலான் இருக்கேன். எப்படி வந்து நம்ம மெடிசன்ஸோட சேர்த்து மற்ற விஷயங்களையும் இன்டெகிரேட் பண்ணி நம்ம லைஃப்ல சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி போடலான் இருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதை பற்றி அடுத்த வர வீடியோ பதிவுலாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இதே வரை வேறொரு பயனுள்ள வீடியோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மருத்துவர் நல்வாழ்வு இருக்கான ஓம் சக்தி.